ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாளிலேயே நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தணுன்ற முடிவை எடுத்துட்டு தான் காலையிலேயே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நீண்ட நாளாக உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இன்னைக்கு சுபமாக முடிவு கட்ட போகிறேன், சுபமாக தீர்த்து வைக்க போகிறேன். ஆமேன் செல்லமே. யாருக்கும் தீங்கு நினைக்காத, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு கொண்ட என் தங்க பிள்ளையான நீ இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலும் எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உனக்கு கவலைகளை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துதான் உனக்கான அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். இன்னையிலிருந்து உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அநியாயமாக உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச விஷயங்களை எல்லாம் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு உரியதையும் உனக்கு சரியானதையும் நான் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னா அதை எப்படியாவது எவ்வழியிலாவது கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை துணையை கூட அப்படிதான் உனக்கு சரியானவங்களா பொருத்தமானவங்களா பார்த்து தான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு அவங்கள நீ தப்பாக நினைக்கவோ சண்டை போடவோ கோபப்படவோ வேண்டாமேன்னு செல்லமே. தவறான முடிவுக்கு வராத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் உன் துணைக்கு நல்ல மனமாற்றத்தை நான் உண்டாக்குவேன். உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேளு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன். எல்லார் மீதும் நீ உண்மையான அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கும் போது உன் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் நல்ல மனசை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி இந்த வராகியமாக செய்ய போகிறேன். நீயே என் உலகம்னு சொல்லி உன் துணையும் உன் பின்னாலேயே வரும்படி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அன்பு காட்டும்படி இந்த வராகியமாக செய்வேனேன்னு சொல்லவே. உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை கஷ்டங்களும் எனக்கு தெரியும். கவலைப்படாத. இது எல்லாத்துக்கும் இன்றைக்கே ஒரு நல்ல முடிவு கட்டிடுறேன். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்த போதும் உன் முகத்தில் இருந்த புன்னகையை நீ ஒருபோதும் மறைச்சதும் இல்லை, மறக்கவும் இல்லை. எல்லா கஷ்டங்களையும் உன் மனசுலையே போட்டுக்கிட்டு வெளியே பார்க்குறவங்ககிட்டையும் பேசுகிறவங்ககிட்டையும் சிரித்து பேசி சமாளிச்சுக்கிட்டு இருந்த உனக்காகவே இந்த வராகியம்மா உன் துன்பங்களை விரட்டி அடித்து உனக்கான இன்பங்களை கொடுக்க போகிறேன். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுகிறாய்? உனக்காக எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் கவலைகளை துடைத்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் அழுகுரல் கேட்கும் இடம் எல்லாம் இந்த வராகியம்மா ஓடி வந்து நிற்பேன்றதை நீ மறந்துடாத. எதுக்கும் பயப்படாம நீ தைரியமாக உன்னுடைய செயல்களை செய்ய பழகு. உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எங்கேயும் போயிட மாட்டேன். உன் சுவாசத்திலும் உன் இதய துடிப்பிலும் நான் கலந்திருக்கிறேன். நீ கூப்பிட்டீனா உனக்காக மறுநொடியே ஓடி வந்து உன்னை காப்பாற்றி கை கொடுத்து கரை சேர்ப்பேன். எப்பவும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையே, உன் மனசுக்குள்ளே நான் இருக்கும்போது நீ எதுக்காக கண்டதையும் சுமந்து கவலை கொள்கிறாய்? எந்த விஷயம் உனக்கு மனச்சுமையையும் மன பாரத்தையும் வருத்தத்தையும் கொடுக்குதோ அதை சரி செய்ய நான் வந்துட்டேன். உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன்னை தேடி நான் உன் வீட்டுக்கே வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன்னை காக்கவும் உன் கவலைகளை துடைக்கவும் இந்த வராகியம்மா ஓடி வந்துட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி மனசு வருத்தப்படுறியோ அந்த விஷயத்தை யார் உனக்கு எதிராக செஞ்சாங்களோ அப்படி உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கான தண்டனையை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போதுமே தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி அவசரப்படாதே. எல்லாமே உடனுக்குடனே நடக்கிறதுக்கு இது ஒன்றும் இயந்திரம் இல்லை அல்லவா? இது இறைபக்தி, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும்னு. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன ஆசைப்படுறியோ எது நடக்கணும்னு விரும்புறியோ அதை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக
நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பேர் ஆனந்தத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போறேன். நீயும் மன நிறைவோட எனக்கு நன்றி சொல்றதுக்கான காலம் வந்துருச்சு. நீ மகிழ்ச்சி பெருக்கோட எனக்கு நன்றி சொல்லும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா அற்புதத்தை செய்ய வந்திருக்கேன். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில வசந்த காற்று மட்டுமே வீசப்போகுது. உனக்கான பொற்காலம் பிறந்து விட்டதல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி நீ வருத்தப்பட தேவையில்லை. நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து விட முடியாது. புயலும் மழையும் ஏன் பூகம்பமே வந்தாலும் இந்த அகிலமே தலைகீழாக நின்னாலும் கண்டிப்பா உனக்கானதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். காலமும் இயற்கையும் நீ ஆசைப்பட்டதையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வழிகளை உருவாக்கி தரும். அத்தனையும் சரி செய்யும் தாயாக, அத்தனையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தெய்வமாக இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பொக்கிஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இந்த வராகியம்மா நானே உனக்கு நிழலாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேனேன்னு சொல்லமே. உனக்கு யாராவது தீங்கு செய்ய நினைச்சாலும், சூழ்ச்சி செஞ்சு அழிக்க நினைச்சாலும், கெடுதல் செய்ய நினைச்சாலும் அது எல்லாமே உனக்கு சாதகமா உனக்கு நன்மையாக முடியும்படி இந்த வராகியம்மா அற்புதம் செய்வேன். நம்ம அவங்களுக்கு கெட்டது தானே செஞ்சோம், எப்படி அது அவங்களுக்கு நல்லதாக மாறுச்சுன்னு தப்பு செஞ்சவங்க கெடுதல் செஞ்சவங்களே புரியாமல் திகச்சு நிற்க போகிறாங்க. நீ செய்த நற்செயல்களும் இந்த வராகியம்மா நானும் உனக்கு நிழலாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்னு கலங்காதே. மரத்துக்கு கூட இலையுதிர் காலத்துக்கு பிறகுதான் வசந்த காலம் வரும். அதே போலதான் உனக்கும் கஷ்டங்களுக்கு பிறகு கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான காலம் வரும்படி நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாத்தையுமே நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இன்பமயமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்வில் எல்லாம் நன்மையாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எங்கும் நன்மை, எதிலும் நன்மை, எப்போதும் நன்மை என உன் வாழ்க்கை முழுவதும் நன்மையாக நல்ல விதமாக மாறப்போகுது. இப்போது உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இல்லையா? இனிமேல் நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை களை கட்டப்போகுது. இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கு ஆரம்பமாகும். உன் துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல சுகமாக சந்தோஷமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னடா வாழ்க்கை இது, இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு ஒளியாக நான் வந்து நிற்க போகிறேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களை நம்பி மறுபடியும் உன் கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க இன்னும் அதை விட பெருசாக தான் எதையாவது உனக்கு எதிராக செய்வாங்க. அதனால் யாருக்கும் தீங்கு செய்யாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்ல பிள்ளையாகி உனக்கு நல்லதையே நான் செஞ்சு கொடுக்க தயாராக வந்துட்டேன். நீ எப்போதும் உன் தரத்தையும் திறமையும் உயர்த்திக்க முயற்சி செய்யணுமே தவிர அடுத்தவங்களை தாழ்த்தி நீ உயரணும்னு ஒருபோதும் நினைக்காதே. அது நிரந்தரமாக நினைக்காது. அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி நின்று நம்ம உயரமாக காட்டிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சா அது நீடிக்காது என் செல்லமே. நீயாகவே உன் தகுதியையும் திறமையும் உயர்த்திக்கிட்டு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. மனுஷனை ஏமாற்றலாம், ஆனால் ஒருபோதும் என்ன ஏமாற்ற முடியாது. அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நல்லவன் போல காட்டிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், பொய்யான போலி மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. அவங்க வாங்கின நல்ல பேரும் நீடிச்சு நிலைக்காது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அனைத்தும் அறிந்தவளாக இந்த வராகியம்மா இருக்கும்போது என்னை அவ்வளவு சுலபமாக ஏமாத்திர முடியுமா என்ன? உனக்கு துணையாக நான் இருப்பேன். அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உனக்காக வந்து எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நம்பி ஏமாந்து போகாதே. உன்னுடைய பலமாக நீ தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை உனக்கு பலமாக நினைக்க வேண்டாம். அடுத்தவங்க வந்து உனக்காக நிற்பாங்க, அடுத்தவங்க வந்து உனக்காக பேசுவாங்க, அடுத்தவங்க வந்து உனக்காக எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நினச்சின்னா அப்புறம் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் கூட அவங்கக்கிட்டேயே போயிடும், அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அதனால தான் நீ யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காம உன்னையே நீ பலமான ஆளாக மாற்றிக்கோன்னு சொல்கிறேன். ஒருவருடைய இக்கட்டான சூழ்நிலையும் ஏழ்மையையும் வச்சு அவர்களை இகழ்ந்து தாழ்வாக பேசக்கூடாது. ஏன்னா
இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கவங்க நாளைக்கே வசதியான வாழ்க்கையை வாழலாம். இன்னைக்கு பிரச்சனையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்க நாளைக்கே சந்தோஷமான வெற்றி மிகுந்த வாழ்க்கையை வாழலாம். காலம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாதல்லவா? யாரையும் வரும்போதும் தரக்குறைவாகவோ தாழ்த்தியோ பேசக்கூடாது. எந்த இடத்துல பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட எந்த இடத்துல மௌனமாக இருக்கணுன்றதை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீன்னா நீ தான் புத்திசாலி. எல்லா இடங்கள்லையும் பேசியே ஜெயிக்க முடியாது. சில இடங்களில் அமைதியாக இருந்துதான் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழணும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் கடனும் நிறைய கண்ணீரும் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த கவலை கடன் கண்ணீருங்கிற எல்லா இருளையும் நீக்கி உன் வாழ்க்கைக்கு தீப ஒளியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க போகிறேன். மாற்றங்கிறது கடைசி நிமிஷத்தில் கூட உன் வாழ்க்கையில் வரும்ன்ற நம்பிக்கையோட, நல்லது நடக்கும் எல்லாமே சரியாயிருன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து போகக்கூடாது. நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட வாழ்க்கையை இந்த வராகியம்மா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். நடந்த ஒரு சில விஷயங்களுக்காக மட்டுமே நீ சந்தோஷப்படுற. ஆனால் நடக்காத ஒரு சில விஷயங்களும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்தி வைக்காமல் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை நினச்சி சந்தோஷப்படு. மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை அதிகப்படுத்து. உன் வார்த்தையின் அருமை புரியாதவர்களுக்கு உன் கண்ணீர் துளிகள் மட்டும் எப்படி உன் வழிகளை புரிய வைக்க முடியும்? கலங்காமல் தைரியமாக இரு. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை பழி சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரும் உனக்கு நல்ல வழியை சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னை வணங்கி வரும் உனக்காகவே உனக்கான நல்வழியை காட்ட நான் இருக்கேன். நீ எந்த விஷயத்தை எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த வராகியம்மா மேலே பாரத்தை போட்டு அதை சிறப்பாக செஞ்சிடு. நல்ல செயலை செய்கிறதுக்கு நாளும் நேரமும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் நீ நல்லதை நினச்சிக்கிட்டு தொடங்கினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும். எதிர்மறையான சிந்தனைகளோ எதிர்மறையான எண்ணங்களோ உன்னை ஆட்கொள்ளாத அளவுக்கு நீ எப்போதும் நேர்மறையான சிந்தனை கொண்ட பிள்ளையாக இரு. நீ என்ன செஞ்சாலும் தவறாகவே பார்க்கக்கூடிய நபர்களுக்கு முன்பாக நீ எதையும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆளை குறை சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொரு ஆளை குறை சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உனக்கான பாதையில் நீ மட்டும்தானே உனக்கு துணை. அதனால் யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் உனக்கான பாதையில் நீ பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இரு. மற்றவங்க இதை சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்களோ மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. வாழ்வது ஒரு முறை தானே. இந்த மனித வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்து விட்டுப்போ. இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து சகல கஷ்டங்களையும் தீர்க்கி சந்தோஷமாய் சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைக்கிறேன். எது நடந்துடுமோன்ற பயத்தில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அது இனிமேல் நடக்கவே நடக்காதுன்ற சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். உன் பயத்தையும் பதட்டத்தையும் போக்கி உன்னை நல்லபடியாக நிதானமாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை துணையை பற்றி நீ கவலையில் இருக்க, ரொம்ப குழம்பி போய் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் உன் குழப்பங்களை நீக்கி உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வந்திருக்கேன். இந்த நிமிஷத்திலிருந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக சிறப்பாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மன குழப்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தர இந்த வராகியம்மா வந்துட்ட பிறகு இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மிக சீக்கிரம் நடக்க தான் போகுது. எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாததாக உன் வாழ்வில் இருக்கிறதா? இந்த உலகத்திலும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. எது நிரந்தரமோ, எது அழகானதோ, எது உண்மையானதோ, எது நேர்மையானதோ அதுக்காக நேரம் ஒதுக்கிறதுல தப்பே இல்லை அல்லவா? நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களை பற்றியே யோசிக்காமல் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இது எப்படி சிறு செடியாக மாறும், அடுத்து இது எப்படி வாழ்க்கையை அழகாக மாற்றும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசி. நீ போடக்கூடிய நல்ல எண்ணங்கள்ன்ற அந்த விதைகளையே நல்ல செடியாக நல்ல வாழ்க்கையாக மாற்றி
உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது உன்னால் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். இந்த ஊரும் உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் உன்னால் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு உன்கிட்ட எதிர்மறையாக பேசுவாங்க. ஆனால் நீ அவங்கக்கிட்ட வார்த்தைகளால் பதில் பேசாமல் என்னால் செய்ய முடியுன்றதை செஞ்சு நிரூபித்து வெற்றி பெற்று காட்டு. அதன் மூலமாக எல்லாருக்கும் பதில் சொன்னது போல் இருக்கும் அல்லவா? எப்போதுமே யார் மீதுமே எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ வாழ கற்றுக்கோ. எதிர்பார்க்குற எண்ணம் வந்துட்டாலே அது உன் வாழ்க்கையில் வலியையும் வேதனையும் மட்டுமே கொடுக்கும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம நீயாக நல்ல எண்ணத்தோட நற்செயல்களை செய்யும் பிள்ளையாக வாழ்ந்துட்டு போ. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில நேரங்களில் உன் கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் சிரிப்புக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் சிரிப்பை மட்டுமே காட்டி சமாளிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகியம்மா நானே அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையை அழகாக்கும் விதமாக நல்ல விஷயங்களாக மட்டுமே நடக்கும்படி செய்ய போகிறேன். இனி தடுமாறிக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செஞ்சு முன்னேறி வெற்றியை மிகப்பெரிய அளவில் எட்டி பிடிப்பாய் என் செல்லமே.